ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகி. இப்போ முன்னெல்லாம் வீடு வாங்கியிருந்தாங்க. இப்போ எல்லாமே ஃப்ளாட்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளாட்ஸில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளாட்ஸ் வாங்குறது அவங்க எக்கனாமி அண்ட் அதர் திங்ஸ் அவங்க வாங்குறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஃப்ளாட்ஸ் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் டோட்டல் ஃப்ளாட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை அதில் நீங்கள் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் இருக்கிற ஃப்ளாட்ஸ் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. தென்மேற்கு கார்னரில் ஃப்ளாட்ஸ் வரும். அந்த ஃப்ளாட்ஸை நீங்கள் வாங்காதீங்க. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கீழ் நோக்கி போயிடுவீங்க. தெற்கு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும், இது நிறைய குறையும். ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ஸோ வடமேற்கு கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் தென்மேற்கு தெற்கு தென்கிழக்கு இந்த திசையில் இருக்கக்கூடிய வாஸ்துக்கள் ஒரு டோட்டல் பில்டிங்கில் அது சரியாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது, ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃப்ளாட்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு அக்னி மூலையில் தான் கிச்சன் இருக்கணும். அதே மாதிரி ட்ரைனேஜி ப்ராப்ளம், இந்த செப்டிக் டேங்க்கு போகிறது வர்றது எல்லாம் இது தான் வடமேற்கு மூலையில் தான் உள்ளே போகணும். அதில் தான் இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி அதுவும் உங்களுக்கு பெட்ரூம் தென்மேற்கில் தான் இருக்கணும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் எதுவும் இருக்கக்கூடாது. தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி வாசல் இருக்காத மாதிரி பார்க்கறது நல்லது. சில பேர் பார்த்தா இந்த பக்கம் கதவு திறப்பாங்க, எதிர் வீட்டு கதவு திறப்பாங்க, ரெண்டும் ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, செவுத்துலேயே ஒரு கூண்டு விளக்கு ஒன்று வச்சு செட் பண்ணுவாங்க. சரி, வச்சு பண்ணலாம். சில பேர் செவுத்தில் ஒரு பிள்ளையார், சின்ன பிள்ளையார் ஒன்று வச்சு, அதாவது வெள்ளருக்கு வேறு பிள்ளையார் வாங்கி மஞ்சள் தடவி அதை வச்சுட்டு அதுக்கு கீழே விளக்கு வச்சு அதை செட் பண்ணி அது உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கம் கூண்டு விளக்கு வைக்கிறதும் நல்லது. கூண்டு விளக்கு ரெண்டு பக்கமும் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கெட்ட சக்திகளும் கெட்ட விஷயங்களும் உள்ளே வராது. ஃப்ளாட்ஸ்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, கலசம் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா வீட்டில் ஃப்ளாட்ஸில் கட்டாயம் கலசம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். பௌர்ணமிக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கலசத்தை கீழே ஊற்றிட்டு இன்னொரு மஞ்சள் தண்ணி தான் வைக்கணும், வேறு எதுவும் வைக்க முடியாது. உங்களுக்கு வாசனை திரவியங்கள் போட்டு வச்சு மேலே தேங்காயை வச்சு இது பண்ணால் அந்த தேங்காயை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வாட்டர் வாஷ் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு நல்லா வேலை செய்யக்கூடியது. ஆனால் ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க கம்பல்சரியாக கலசம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் பலன் கொடுக்கும். ஏன்னா இது எந்த மாதிரி கீழேயும் மேலேயும் உங்களுக்கு போகும். சொந்தம் கிடையாத ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி திங்ஸ் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் கட்டாயம் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி விளக்கு வைக்கிறத பார்க்கணும். சில பேர் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமம் அப்ளை பண்ணி வாசலில் ரெண்டு பக்கம் வைப்பாங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு. அமாவாசை அன்றைக்கி அந்த வாசப்படியில் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணும். நிறைய யார் இருந்தாலும் உபாசனா தெய்வங்களோ இல்லை பித்திருக்களோ உள்ளே வர மாட்டாங்க. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் பண்ணுறது பெஸ்ட்டு. வாஸ்துவில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு தெரியல, வாஸ்துவில் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இருக்குது. சங்கு பூஜை, வலம்புரி சங்கு பூஜை வாஸ்துவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.